ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேமோ கரைசலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தேமோ கரைசல் செய்யறதுக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. எளிதான முறையில் நீங்கள் உங்கள் வீட்டிலே இந்த தேமோ கரைசலை தயார் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இது தெளிப்பதனால என்ன பயன், அப்புறம் இதோட செய்முறை விளக்கம், அதுக்கப்புறம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தெளிப்பது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேமோ கரைசல் தெளிப்பதனால என்ன பயன்? பயிர்களினோட வளர்ச்சி அதிகரிக்கும், அதனால் மகசூலும் அதிகரிக்கும். அப்புறம் பயிர்களில் மாவு பூச்சிலாம் தாக்குதுல்ல, அதெல்லாம் இது கட்டுப்படுத்த உதவும். வாங்க இதோட செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். 1 லிட்டரு மோர், 1 லிட்டரு தேங்காய் பால், ரெண்டும் சம அளவில் தான் இருக்கணும். வாங்க தேங்காய் பால் எப்படி செய்யணுன்ற பார்ப்போம். அரை மூடி தேங்காய்க்கு 1 லிட்டரு தண்ணியை ஊற்றி தேங்காய் பால் செய்தனாலே போதுமான அளவு. இப்போ எப்படி அரைக்கிட்டுன்றது வீடியோவில் போட்டிருக்கேன். மிக்சியில் அரைச்சிருக்கேன். இந்த தேவையான அளவு தண்ணி முதல்ல போட்டு அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்ச பிறகு வடிகட்டணும். அந்த மாதிரி துணி போட்டு வடிகட்டணும். பாருங்கள், இந்த வீடியோவில் போட்டிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி வடிகட்டணும். நல்லா கலக்கி ஊற்றணும். கலக்கி ஊற்றிட்டு நல்லா அப்படியே அந்த துணியை நல்லா ப்ரெஸ் பண்ணி தான் வடிகட்டுவாங்க. பாருங்கள், அந்த மாதிரி வடிகட்டணும். அதில் தண்ணி இப்போ 1 லிட்ரு அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு அப்படியே புழியணும். திரும்பியும் சொல்கிறேன், அரை மூடி தேங்காய்க்கு 1 லிட்ரு தண்ணியே போதுமான அளவு. அதை அப்படியே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும். 1 லிட்ரு குறைவாக இருந்துச்சுன்னா அது 1 லிட்ரு அளவுக்கு அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். அளவு அதிகமாக ஊற்றிடக்கூடாது, இல்லைன்னா தேங்காய் பாலோட தரம் குறைஞ்சிரும். 1 லிட்ரு தேங்காய் பால், 1 லிட்ரு மோர் இப்போ தயாராக இருக்கிறது. அதுக்கப்புறம் சட்டி ஒன்று எடுத்துக்கணும். அப்படியே ஒரு லிட்ரு தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே அந்த சட்டியில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மோர் 1 லிட்ரு அப்படியே ஊற்றிடணும். நீ எவ்வளோ செஞ்சாலும் ரெண்டும் சம அளவில் தயாரித்து ஊற்றி நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நல்லா கலந்துடணும். கலந்துட்டு ஒரு துணியால் மூடிடணும். மூடிட்டு ஒரு பள்ளம் ஒன்று மேலான ஒரு இடத்துல ஒரு பள்ளம் தோண்டி அந்த சட்டி அது உள்ளே வச்சு இந்த மாதிரி மண்ணை தள்ளி மூடினா தான் அந்த கூலிங்கில் புளிப்பு தன்மைகள் அதிகமாகும். இந்த கரைசல் முடியறதுக்கு ஒரு 7 to 8 நாள் ஆகும். 1 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி தேமோ கரைசலே போதுமான அளவு. ஒரு ஏக்கருக்கு 200 லிட்ரு தெளித்தாலே போதும். உங்களோட மகசூல் அதிகமாகும். வேறு ஏதோ டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சுது. நன்றி, வணக்கம்.